இந்த வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. அன்பு மக்களே, மனம் திறக்கிறேன். உங்களில் ஒருவனாக என் உணர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவராக இருந்த நான் முதல் முறையாக ஒரு திரைப்படம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த படத்தோடைய பேர் மயிலாஞ்சி. என்னடா அது மயிலாஞ்சி, வித்தியாசமான ஒரு பெயரா இருக்கு. அதை விட நான் படம் எடுக்கிறேன் என்று சொன்னவுடன் என்னை என் குடும்பத்தார் தவிர என் சுற்றுப்புறம், நண்பர்கள், என்னுடைய பேஷண்ட்ஸோடைய அட்டெண்டர்ஸு, பார்க்குறவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க. சில பேருக்கு ஒரு வருத்தம் இருந்தது, சில பேருக்கு பயம் இருந்தது. ஏதாவது சொன்னாங்க, என்ன டாக்டர் திடீர்னு ஒரு புதிய அவதாரம், சினிமா ஒரு மாயையான உலகம், அது ஒரு பெரிய கடல், எங்க டாக்டர் அதுக்குள்ள போய் மூழ்கிடக்கூடாது, சிரமத்தை சந்திச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது, நஷ்டப்பட்டுறக்கூடாது, படம் ஒருவேளை ஓடாமல் போயிடுச்சுன்னா எங்க டாக்டர் நீங்க டாக்டராகவே இருங்க போதும் டாக்டர். அவர்கள் எல்லாம் என் மீது வைத்திருந்த அன்பு, அவர் என் மீது வைத்திருந்த அக்கறை, உண்மையிலேயே அவர்கள் சொல்வதில் நியாயமான கருத்துகள், உணர்வுகள், அந்த உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவங்க சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகம் பெரிய உலகம், உலகம் ரொம்ப பெருசு, ஆனால் என்னுடைய உலகம் இருக்கிறதே அது ரொம்ப சிறுசுங்க. ஒரு அன்னை மருத்துவமனைங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த மருத்துவமனைக்குள்ள என்னுடைய குடும்பம், என்னை சுற்றி என்னுடைய உறவுகள், அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ள ஒரு 50-60 மரங்கள் இருக்கும். அதெல்லாம் பழைய அந்த பாரம்பரியமான காடுகளில் வளரக்கூடிய மரங்கள், ஒரு 50-60 பூச்செடிகள், அழகான செடிகள், பசுமையான ஒரு சோலைவன மாதிரியான ஒரு தோற்றம், அந்த மரங்களில் கூடு கட்டி வாழ்கிற அழகான கரிச்சாங்குருவிகள், வைகாசி மாசம் வந்து விட்டாலே என்னுடைய மருத்துவமனை வளாகத்திலே கூ கூ என்று எங்களையெல்லாம் காதல் மொழி பேசும் அந்த குயில் கூட்டங்கள், தினம் தினம் ஒரு 40-50 இங்கும் அங்கும் தாவி குதிக்கும் அணில் கூட்டங்கள், என் மொட்டை மாடியிலே என் மனைவி உணவு வைக்க அந்த உணவை சாப்பிடுவதற்காகவே கா கா என்று கூவிக்கொண்டே எங்களோடு உறவு வைத்து கொண்ட காக்கை கூட்டங்கள், ஒரு 15-20 குருவிகள், சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள், சின்ன சின்ன தட்டாம்பூச்சிகள், எப்பவாவது வந்து போகிற மின்மினி பூச்சிகள், இவ்வளவுதாங்க என் உலகம். இந்த உலகத்துக்குள்ள நான் வாழ்ந்திருக்கிறேன். திடீர்னு சினிமாங்கிற ஒரு பெரிய உலகத்துல போய் ஆனா ஏன் நான் வந்தேங்கிறத நான் கண்டிப்பா சொல்ல நினைக்கேங்க. நிறைய நான் பார்க்கிறேன், என் கண்ணு முன்னாடி இந்த சமூக வாழ்வியலை பார்க்கிறேன். இந்த தலைமுறைக்கு என் வாழ்வியலை பற்றிய உணர்வுகளை பற்றி நான் கடத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பட் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்குது. எனக்கு ஆயுள் பத்தாது. என்னை சுற்றி இருக்கிற சக மனிதனுக்கு சொல்வதற்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் ஒற்றை திரைப்படம் 1000 கதைகள் பேசும், 1,00,000 கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும், பல லட்சக்கணக்கான மக்களுடைய மனங்களை ஆளும், மனங்களில் செல்லும், இந்த வாழ்வின் புரிதலை ஏற்படுத்தும். இது யதார்த்தம். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் திரைப்படம் எடுப்பதற்காக போனேங்க. உண்மை சொல்கிறேன், அதுதான் எனக்கான ஒரே காரணம். என்ன கதையெல்லாம் எடுக்கலாம், முதல்ல எடுக்கலாம்னு பார்க்கிற பொழுது எனக்குள்ள அடிச்ச ஒரு ஃபிளாஷ் என்னன்னா, சமீப காலமாக காதலை மையப்படுத்தி நிறைய பார்க்கிறேன், வன்முறைகளை பார்க்கிறேன். நிறைய ஒரு ஒருதலை காதலா நிறைவேறலையா உடனே அட்டாக் பண்றது, இல்லை குத்துறது, இல்லை கொலை வரைக்கும் போறது, இல்லை தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லைன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா கொடூரமான தாக்குதல்களையும் மரண தண்டனை மாறி கிட்டத்தட்ட போய் கொலை செய்கிற அளவுக்கு கூட சமூகம் மாறி போயிருக்கிறது. சமூகத்தினுடைய உணர்வுகள் வன்மமாக கொண்டு போயிருக்கிறதே என்று பார்க்கிற பொழுதுதான், ஆகா, காதல் எவ்வளவு ரசனையான ஒரு விஷயங்க, ஒரு அன்பான விஷயங்க. அது வன்முறை இல்லை, அது ஒரு மென்முறை. எப்படி இப்படி போச்சுங்கிறதுக்காக இந்த காதலுடைய உண்மையான காதல் என்ன என்பதை சொல்வதற்காகத்தான் என்னுடைய மயிலாஞ்சி. இந்த மயிலாஞ்சி ஒரு நல்ல காதலை சொல்லுதுங்க. ஒரு மென்மையான காதல்னா காதல் மட்டும்தாங்க, கடைசி வரை காதல் தாங்க. அது அன்பை சொல்லுதுங்க. அந்த அன்பு இறுதி வரைக்கான அன்பா சொல்லுதுங்க. அது இதை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறேன். இந்த படம் ஊட்டியை பின்புலமாக கொண்டு மிக அழகான ஒரு பனி காலத்துல போய் அந்த ஊட்டியில எடுத்திருக்கிறோம். அற்புதமான ஒரு ஒளி ஓவியர் எங்களுடைய கேமராமேன் செலியன் சார் அப்படியே கொடுத்துருக்காரு. செடிகளையும் கொடிகளையும் மலர்களையும் அப்படியே பனி படர்கிற அந்த வான் மேக கூட்டங்களையும் அப்படியே நம்ம கண்ணுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை எல்லாம் அது வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டு போகும் என்று நான் நம்புகிறேன். இளையராஜா சார், எங்களுடைய இளையராஜா சார் இந்த மெல்லிய உணர்வுகளை, இந்த காதல் உணர்வுகளை, இயற்கை ரசம் சொட்ட சொட்ட இருக்கிற இந்த ஊட்டியினுடைய உணர்வுகளை அப்படியே கடத்துவதற்காக தன்னுடைய இசை மூலமாக கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த இசை கோர்வை, அந்த பாடல்
என்று கேட்டாலும் காதோரம் பிடிங்க ஆரம்பிக்க. அது நிச்சயமாக நான் நம்புகிறேன். அது ஒரு ஆணி சாரலாய் உங்களை தழுவி செல்லும். சிறுமலையாய் பெருமலையாய் உங்களை குளிர வைக்கும். பனி மாதிரி, மார்கழி பனி மாதிரி உங்களை உருக வைக்கும் என்று நான் நம்புகிறேன். தென்றல் காற்று மாதிரி உங்களை எல்லாம் தழுவி செல்லும் இந்த படம் என்றுதான் நான் பார்க்கிறேன். படம் எடுத்திருக்கிறேன். நல்ல கருத்துக்களை இந்த சொசைட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கிறேன், கொடுக்கிறேன், படைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மயிலாஞ்சியை நீங்கள் சுமங்கள். மயிலாஞ்சி மாதிரியான இன்னும் அடுத்தடுத்து நிறைய உணர்வுகளை நான் சொல்ல வேண்டும் என்றால் முதல் முயற்சியான என் மயிலாஞ்சி உங்களால் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.